எக்ஸைஸ் 1.1 உள்ள ஃபோர்த் சம் வாட் இஸ் கிவன் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது என்ன பண்ணணும், இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் ஆஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு ப்ரூஃப் பண்ணணும். அது போக ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே உள்ள ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க, அதுலேருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன பண்ணிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகேவா, அது ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். என்ன பண்ணும், ஏ மேட்ரிக்ஸை 2 நேரம் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவோட செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது உள்ள 22 9 மைனஸ் 3 1 கிடைக்குது. இன்னும் நம்ம ஏற்கனவே தெரியும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னா டயகோனல் மட்டும் 1 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர்டர் ஆஃப் 2. அதே இது 3 1 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் 3. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ல ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அந்த ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்புறம் இன்ட்டு 3a அப்படிங்கிறல ஏக்கு பதில் ஏ மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2ங்கிறது டயகோனல்ஸ் வித் 2 1 2 1 இருக்குமே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ். அதை என்ன பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 கொண்டு உள்ள போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 × 5 அப்படின்னா -15 வரும். அப்புறம் இதை உள்ள கொண்டு அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9 வரும். -2 -+3 +6. அதுக்கப்புறம் இந்த 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -7 0 -0 இன்னொன்று -7. ஓகேவா, இது என்ன பண்ணி மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த 2 மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணுங்கள். 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் பிளேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா -22 -9 3 அண்ட் -1 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ண சொல்ல இங்கே -22 இருக்குது சார், இங்கே +22 இருக்குது, இங்கே -22 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே -9 இருக்குது, இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது, +1 இருக்குது, -1 இருக்குது. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 0 0 0 வந்துடும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, இஸ் ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்னா ஆர்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்துருக்கு. இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதில் என்ன சொல்லிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இப்படி ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இஸ் ஈக்குவல் டு இஸ் அ நல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் எதில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே உள்ள ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சு மிச்சம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்படின்னா இங்கே மைனஸ் உள்ளது அங்கே நேரம் ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 3a + 7 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் வந்து 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3a இன்வர்ஸ் இன்ட்டு a + 7a இன்வர்ஸ் இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இது ரெண்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ்பென்ஷன் ஃபார்மில் உள்ள a⁻m இன்ட்டு a⁻n பேஸ் 1 இருக்குது. பவரில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பவர் என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டனில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 2 + -1 அப்படின்னா 1 அப்படின்னா a வந்துடும். அதுக்கப்புறம் 3 இன்ட்டு a இன்வர்ஸ் இன்ட்டு a. இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்மை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்றில் -a இன்வர்ஸ் வந்துருக்கு, இன்னொன்று 1 வந்துருக்கு. அப்புறம் a⁻0 வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், டெஃபினிஷன் ஆஃப் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். எப்போ அப்படின்னா அதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. இதில் உள்ள என்ன பண்ணிக்கலாம், இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு ஏ இன்வர்ஸ் ஏக்கு என்ன பண்ணிக்கிறேன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் இங்கே ஆர்டர் 2 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன் இங்கே 2ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எனி ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எனி ஐடென்டி மேட்ரிக்ஸ் வித் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் வில் பி ரெஃப்ளெக்ட். ஓகே, அப்புறம் என்ன பண்ணால் என்ன ஆயிரும், ஏ இன்வர்ஸ் திரும்பி வந்துடும். உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஏ இன்வர்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வாங்க. 3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா -3 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஏக்கான மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ் வித் டயகனல் ஆஃப் 2 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 -3 0 0 -3. இப்போ என்ன பண்ணுறது, 2 ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ண சொல்ல 5 -3 3 + 0 -1 + 0 -3 -2 வந்துடும். -5லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 3 + 0னா 3 -3 + 0னா -1. அதுக்கப்புறம் -2 -3 அப்படின்னா -5. இப்போ என்ன நம்மளுடைய வேல்யூ என்னது, நம்மளுடைய வேலை என்னது, ஏ இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிக்குது. பட் இங்கே என்ன இருக்குது ஃப்ரண்ட்டில் 7 இருக்குது. என்ன பண்ணுங்கள், அந்த 7 அந்த பக்கம் கொண்டு போகணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் வச்சுட்டு அந்த பக்கம் டிவிஷன் ஆயிரும். அப்புறம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 3 -1 -5. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏ இன்வர்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.